ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு குமரி டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்ங்க. அது என்னென்னு பார்க்குறீங்களா? நமக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஃபோட்டோஸ் பேக்ரவுண்டு வந்து ரொம்ப பிளராக இருக்குது. ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே மொபைல் தான். அந்த மொபைலில் கூட எப்படி ஒரு DSLR லெவலுக்கு பிளர் எஃபெக்ட் கொண்டு வரதுங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுவும் 3 நிமிஷங்க, வெறும் 3 நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு எப்பவும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிற இமேஜ் இது தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு டூல் பாக்ஸில் போயிடுங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஹீலிங் ஆப்ஷன் இருக்கும், அதை டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எந்த இடம்லாம் உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து மறையணுமோ அந்த இடத்த மட்டும் ஸ்க்ராட்ச் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு பேக்ரவுண்டெல்லாம் ஃபுல்லாக மறைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தென் திரும்ப டூல் பாக்ஸில் போய் லென்ஸ் பிளர் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். இந்த லெவலை எவ்வளோ தூரம் சின்னதாக்க முடியுமோ அவ்வளவு சின்னதாக மாற்றுங்க. மாற்றினதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கார்னரில் அதை கொண்டு விட்டுருங்க. தென் அப்ளை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பேக்ரவுண்டு ஃபுல்லாகவே பிளராக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, திரும்ப டூல் பாக்ஸில் போய் டபுள் எக்ஸ்போசர் ஐக்கானை டேப் பண்ணணும். அப்புறம் ஓப்பன் இமேஜ் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் செலக்ட் பண்ண இமேஜை திரும்ப செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிட்டீங்க. ஒப்பாசிட்டி ஐக்கானை டேப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த லெவலில் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த லெவலுக்கு அந்த பிக்சரோட கெப்பாசிட்டியை கூட்டுங்க, கம்மி பண்ணுங்கள். கரெக்டாக உங்களுக்கு பிடிச்ச லெவல் வந்ததும் அப்ளை பட்டனை கொடுங்க. அதுக்கப்புறம் மேலே வியூ எடிட்ஸில் போய் வியூ எடிட் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். டபுள் எக்ஸ்போசரை டேப் பண்ணுங்கள். மறக்காமல் லெஃப்ட் சைடில் இருக்க இன்வெர்டேஷன் ஐக்கானையும் டேப் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து அந்த ஃபோட்டோ வந்து இங்கே அப்ளை ஆகும். இதுக்கப்புறம் வந்து இந்த டென்சிட்டியை வந்து ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் வந்து எரேஸ் பண்ணுறது தான் வேலை. எட்ஜஸில் மட்டும் கொஞ்சம் கூட கேர் எடுத்துக்க வேண்டி வரும். ஏன்னா அப்போ தான் கரெக்டான இமேஜ் அவுட்புட் கரெக்டாக கிடைக்கும் நமக்கு. உங்களுக்கு இதில் கண்டுபிடிக்க முடியலைன்னா இந்த மாஸ்க் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து நீங்கள் மாஸ்க் பண்ண மிஸ் ஆகிருக்குமோ அது கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. இப்போ நம்ம இமேஜ் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இது முடிஞ்சதும் அப்ளை பட்டன் கொடுக்குறோங்க. அதுக்கப்புறம் திரும்ப டபுள் எக்ஸ்போசரை டேப் பண்ணிடுங்க. லெவலிங் ஆப்ஷனை கொடுங்க. ஒக்காசிட்டி ஐக்கானை டேப் பண்ணுங்கள். அது லெவலை ஃபுல் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இதை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக தெரிவிங்க. இதுக்கப்புறம் டீட்டெயில்ஸை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். எங்கெல்லாம் தேவையோ தேவையில்லையோ அங்கெல்லாம் மைனஸ் பண்ணியும் ப்ளஸ் பண்ணியும் அதை கொண்டு வாங்க, டீட்டெயில்ஸை கொண்டு வாங்க. திரும்பவும் சொல்கிறேன், கார்னரில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா அதுதான் அங்கே ஹைலைட்டாக இருக்கும். ஓகே, நம்ம இமேஜ் கரெக்டாக முடிஞ்சிருச்சு. நம்ம நினச்ச மாதிரி முன்னாடி இருந்த இமேஜுக்கும் இப்போ இருக்க இமேஜுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இது ஓல்டு, இது நம்ம எடிட் பண்ணது.
வந்து DSLR மாதிரி வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்லணும் விருப்பப்பட்டால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு. உங்கள் எல்லார் கமெண்ட்ஸையும் படிக்கிறது தான் என்னோடய வேலை. ஓகேங்க, உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.